அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. காலை கொடுத்த இறைமைக்கு நன்றி செலுத்துவோம். திருமந்திரம் படிப்பதில் பெருமிதம் கொள்வோம். திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 6வது அத்தியாயமாகிய வைரவி மந்திரத்தில் இன்று நாம் 1121வது மந்திரம் இருக்கின்றோம். ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை. ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை ஆதியில் வேதமேயாம் என்று அறிகிலர். ஆதியில் வேதமே யாம் என்று அறிகிலர். ஜாதியை வேதமும் தத்துவமாய் நிற்பல். ஆதி என்று ஓதினல் ஆவின் கியத்தியே. ஜாதியை வேதமும் தத்துவமாய் நிற்பல். ஆதி என்று ஓதினல் ஆவின் கியத்தியே. இந்த மந்திரத்தில் நிறைய விஷயங்கள் புரிந்திருக்கிறத உணர முடியுது. இந்த வண்ணம் அப்படின்றது இந்த வார்த்தையை இங்கே யூஸ் பண்ணுறாரு. ஓதுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. கலை, அப்புறம் ஆதி, முக்கியமான வார்த்தை கிழத்தி அப்படின்றாருங்க. இப்போ கிழத்தினா ரொம்ப பழமையான, யாருக்கெல்லாம் கிழத்தி அப்படின்னு பார்த்தோம்னா உயிருக்காக, உயிர்களின் ஆதி யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் உயிர்களின் கிழத்தி. ஆரம்பத்தில் எப்போ உயிர் ஃபார்ம் ஆயிடுச்சோ அவர்களுக்கெல்லாம் இவள் தாயானவள். அப்போ உயிர்களின் கிழத்தி. இந்த பாடலில் அவர் கடைசியாக என்ன சொல்ல வர்றாருன்னா ஆதி என்று ஓதினல் அப்படின்றாரு. அப்போ சக்தியால் தனக்கு கிடைத்த ஞானத்தை மந்திரங்களாக வடிவமைத்துள்ளார். அந்த நினைக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சக்தி துணை புரிந்தாள். அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா 4 வேதங்கள்னு சொன்னாங்க. அந்த 4 வேதங்கத்தையும் நாம் புரிஞ்சிக்கிறது இல்லை, அறிஞ்சிக்கிறது இல்லை. அதுலேயும் யார் இருக்கான்னா ஆதிதான் இருக்கின்றாள். நிறைய நம்ம பேதங்கள் கிரியேட் பண்ணுறோம். ஜாதி பேதம் தத்துவமாய் நிற்பல். எல்லாத்துக்கும் ஆரிஜின் என்ன அப்படின்னு செக் பண்ணிட்டே போனோம்னா ஒரு காயினுடைய 2 பக்கம் தாங்க. ஒரு பக்கம் சிவன், ஒரு பக்கம் சக்தி. இந்த இடத்துல ஜாதி அப்படின்னு சொல்லும்போது நாம் நடவடிக்கிற ஜாதியை விட்டுட்டு ரொம்ப டிக்ஷனரிலாம் போனோம்னா எறும்புக்கள், தேனீக்கள், கரையான்கள் இவைகள்லாம் ஜாதின்றார். அது டிஃபரன்சஸ். நிறைய வேறுபாடுகளும் வேற்றுமைகளும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பவர் யார்? உண்மையாக இருக்கிறது யாரு? உண்மைன்றதுக்கு தத்துவம்னு சொல்கிறோம். அப்போ தத்துவமாக நிற்கிறது யாரு அப்படின்னா இந்த தேவிதான் அப்படின்னு சொல்ல வரதா உணர்கின்றேன். எப்பயும் போல நம்ம சரவணையா தளத்தில் இருக்கிற பாடலை ஒலிக்க விடுவோம். வண்ணம் கலையின் உயர்கலை ஆதியில் வேதமே யாமென்று அறிகிலர். சாதியும் வேதமும் தத்துவமாய் நிற்பள். ஆதி என்றோதினள் ஆவின் கிழத்தியே. ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை ஆதியில் வேதமே யாமென்று அறிகிலர். சாதியும் வேதமும் தத்துவமாய் நிற்பள். ஆதி என்றோதினள் ஆவின் கிழத்தியே. இதன் விளக்கமாக இறைவனை அடைவதற்கு உலகத்தோர் கற்றுக்கொள்கின்ற அனைத்து கல்விகளுக்கும் மேலான கல்வியாக ஆதியிலிருந்தே இருக்கின்ற வேதங்களாக இரவியே இருப்பதை யாரும் அறியாமல் இருக்கின்றனர். இதுதான் முக்கியமானது. இறைவனை அடைவதற்கு உலகத்தோர் கற்றுக்கொள்கின்ற அனைத்து கல்விகளுக்கும் மேலான கல்வியாக ஆதியிலிருந்தே இருக்கின்ற வேதங்களாக இரவியே இருப்பதை யாரும் அறியாமல் இருக்கின்றனர். ஜாதி, மதம், இனம், குலம் என்கின்ற பலவிதமான பிரிவினைகளாக பிரிந்து இருக்கும் அனைத்துக்கும் தத்துவமாகவும் அவளே இருக்கின்றாள் என்பதையும், அவளே அனைத்துக்கும் முதல்வியானவள் என்பதையும்,
ஆன்மாக்களின் தலைவியாக இரவிலே எமக்கு ஓதி அருணினாள் அப்படின்னு நம்ம சரவணையா தளத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள். அர்த்தனர் ஐயா, நீங்க இந்த பாடலுக்கு விளக்கம் கடைசியில சொல்லலாமா? சார், விந்தியா அம்மா சொல்லிட்டோம் சார். நன்றி, நன்றிங்க. வாருங்க விந்தியா அம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1121வது திருமந்திரம். தத்துவமான தயாபரி. ஓதிய வெண்ணன் கலையின் உயர்கலை ஆதியில் வேதமையாமென்று அறிகிலார் சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்பள் ஆதி என்று ஓதினள் ஆவின் கிளத்தியே. கிளத்தி என்ற சொல்லினுடைய பொருள் உரிமையானவள். சொல்லப்படுகின்ற நூல்களில் எல்லாம் சிறந்த நூலான வேதம் கூறும் கலையாகிய பிரணவம் நாமே என்பதை மனிதர் அறியாது இருக்கின்றனர். சாதிகளும் அதன் பலவான பிரிவுகளும் தத்துவங்களும் ஆகிய அனைத்துக்கும் தானே தலைவி என்பதை ஆருயிர்கட்கெல்லாம் தாயாகிய அன்னை எனக்கு உபதேசித்தாள். ஆ என்றால் உயிர் என்று அர்த்தம். ஆவின் கிளத்தி என்பதனுடைய பொருள் உயிருக்கு உயிராக உதவும் உரிமை உடைய தாய் போன்றவள். இதற்கு இன்னொரு உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார். நல்லார் உளத்தினின்று ஓதி அருளிய முறைப்படி நூல்களில் எல்லாம் சிறந்த நூல் தொடக்கமாகிய அறநூலாகும். இவ்வுண்மையினை சிலர் அறியாது இருக்கின்றனர். களும் அவற்றின் வேறுபாடுகளும் அகன்று மெய்மையாய் நிற்பவள் ஆதி என்னும் அருள் அம்மையாகும். இவ்வுண்மையினை உயிருக்கு உயிராகிய திருவருள் அம்மை ஓதி அருளினள் என்கிறார் திருமூலர். ஆவின் கிளத்தி இதனுடைய பொருள் உயிருக்கு உயிராகிய அம்மை என்பது பொருள். ஆ என்றால் நினைவில் கொள்வோம் உயிர். இதற்கு சற்று இணையான பாடல் அபிராமி அந்தாதி. அபிராமி பட்டர் பாடியது. முப்புற பேரழகி துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. துணையும் தொழுந்தெய்வமும் பெற்ற தாயும். இவ்வடியின் பொருள் நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு துணை தேவைப்படுகிறது. அவர்கள் யாவரும் கடைசி வரை நம்மை தொடர்வதில்லை. கைவிடாதவர்களாகவும் நிச்சயம் துணை புரிபவர்களாகவும் நம்புவதற்கு இல்லை. நம்பிக்கைக்கு உரியவர்களாயினும் சமய சந்தர்ப்பங்கள் அவர்களின் உதவிகளை அடைய முடியாமல் செய்துவிடும். நமக்கு ஒவ்வொரு நிலையிலும் துணையின் பயன் கிடைக்க வேண்டுமானால் அவள் அருள் கூட வேண்டும். அதாவது நமக்கு உண்மையில் துணையாக வருவது அம்பிகைதான் என்று நமக்கு நல்வழி காட்டுகிறார் அபிராமி பட்டர். சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும். இவ்வடியின் பொருள் சுருதி என்பது வேதங்களை குறிக்கும். அவை கடவுளின் மேன்மை அனைத்தையும் எடுத்து கூறும் இறை நூல்கள். அவற்றின் உள்ளீடும் மொத்த வடிவமும் அம்பிகைதான். மென் பாசாங்குசமும் மென்மையான பாசத்தையும் அங்குசத்தையும் கையில் லாவகமாக வைத்திருக்கிறாள். திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. துணையாகவும் தொழுந்தெய்வமாகவும் வேதங்களின் உருவாகவும் உள்ளவள் திரிபுர சுந்தரிதான் என அறிந்தேன் என்கிறார் அபிராமி பட்டர்.
நமக்கெல்லாம் அம்பிகை தோன்றா துணையாக எஞ்ஞான்றும் உடனிருந்து உரிய நேரத்தில் உதவுதலும் புலனடக்கம் எய்துதலும் இப்பாடலின் பாராயண பலன்களாகும். இப்பாடலை நாம் பாராயணம் செய்வோம். அம்பிகை அருளால் நற்பலன்களை அடைவோம். மற்றவர்களுக்கும் நல் வழிகாட்டுவோம். ஓம் நமசிவாய போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. தமிழுக்கே உரிய சில விளக்கங்கள், மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கம்மா. வாங்க கிருத்திகாம்மா, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த பாடல் பார்த்துட்டோம். லைனையா சொல்லி கேட்டோம், விந்தியம்மா சொல்லி கேட்டோம். ஆனாலும் என்னுடைய தெளிவுக்காக ஒரே ஒரு முறை ஒரு முறை வாசிச்சுக்கலாம். இந்த ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை அப்படின்னு இருக்கு. ஒரு சில பதிப்புல எப்படி இருக்குனாக்க ஓதிய வெண்ணன் கலையின், அதாவது அந்த ஓதிய வண்ணங் அப்படின்னு இந்த இங்கு வந்திருக்கு. ஆனா ஒரு சில இதுல எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஓதிய வெண்ணன் கலையின் உயர்கலை அப்படின்னா அந்த ஓதிய வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா ஓதிய எட்டு வெண்ணன் அப்படின்னு எண்ணன் கலையின் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தியோட ஓதிய வெண்ணன் கலையின் உயர்கலை அப்படின்னு வந்திருக்கு. இப்ப எப்படின்னாலும் ஒரே பொருளை தான் நமக்கு கொடுப்போம். அதனால இப்படி ஒரு பேதம் இருக்கு, ஒரு பாட வேதம் இருக்கு. அத நான் சொல்லிக்க விரும்புறேன். ஆனா நான் 2-3 பிரதி பார்த்தேன். அதுல சமமா இருக்கு. 4 பிரதி பார்த்தேன்னா 2ல எப்படி இருக்கு, 2ல அப்படி இருக்கு. சோ நம்ம எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஓதிய வெண்ணன் கலையின் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆதியில் வேதமே யாம் என்று அறிகிலர், சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்பள், ஆதி என்று ஓதினள் ஆவின் கிழத்தியே அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஓதிய வண்ணம் கலையின் உயர்கலை ஆதியில் வேதமேயாம் என்று அறிகிலர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வேதமே யாம் என்று அறிகிலர் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வேற ஒரு பொருள் வரும். வேதமே யாம் என்று அறிகிலர் அப்படின்னா அதனுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது நம்மளுடைய ஆன்மா, நாம் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல வேதமே யாம் என்று அறிகிலர் அப்படிங்கிறது இன்னும் பொருத்தமா இருக்கும். ஓதிய வெண்ணன் கலையின் உயர்கலை அப்படின்னா ஓதிய அப்படின்னா நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் பையந்தொடி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அப்ப அந்த பையந்தொடி என்பதற்கு என்ன பொருள்ல இங்க வருது அப்படின்னா நம்ம நேற்றுக்கு பார்த்தோம் நாதம், அந்த நாதத்தை தரக்கூடிய தலைவியாக அவளே இருக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். அதனோட தொடர்ச்சியா நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா நேற்றைய பாடல் நமக்கு எப்படி முடிஞ்சிருக்குனாக்க ஓதுமென் உள்ளத்து உடன் முகிழ்ந்தாளே அப்படின்னு. அப்போ அந்த நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆன்மா அவளுடைய நாதத்தை பற்றி ஓதிக்கொண்டிருக்குமாறு அவள் நம் உள்ளத்தோடு இயைந்து மகிழ்ந்திருந்தாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி தொடங்கலாம் அப்படின்னாக்கா ஓதிய வண்ணம் உயர்கலையின் கலையின் உயர்கலை அப்படின்னா அங்கனம் ஓதி இருக்கும் பொழுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அங்கனம் ஓதி இருக்கும் போது சிறந்த கலைகளின் 64 உயர்கலைகளில் ஆதியில் வேதமேயாம் என்று அறிகிலர் அப்படின்னா இது யாரை கொண்டு சொல்லுகிறது அப்படின்னா வேதம் அப்படிங்கிறார். ஆனா எதற்கு இந்த வேதத்தை இந்த இடத்துல கொண்டு வராரு அப்படின்னா அது ஒரு நெறி, அந்த நெறிய சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வேதம்னா நமக்கு பொதுவா என்ன தெரியும், 4 வேதங்கள் தெரியும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல இன்னும் சொல்றாரு, சாதியும் வேதமும் தத்துவமாய் நிற்பள் ஆதி என்றோதினள் ஆவின் கிழத்தியே அப்படின்னு சொல்றாரு.
அப்போ இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய வேதம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சக்தி நெறி. வேதம் என்பது 4 பகுப்புகளாக பிரிக்கப்பட்டது. ரேக்கியஜோ சாம அதர்வண வேதம்னு நம்ம வச்சிருக்கோம். அது அதற்கு முன்னால் ஆதி என்று ஓதினாள். அப்போ அதற்கும் முன்னால், அதாவது வேதங்கள் தோன்றுவதற்கும் முன்னால் இருக்கக்கூடிய சக்தியினுடைய வியாபகம், அவளுடைய நெறி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். வேதமேயாம் என்று அறிகிறார். எது? எண்ணன் உயர்கலை. அந்த கலைகளை எல்லாம் நமக்கு காட்டி தரக்கூடிய, பைந்தொடி தரக்கூடிய, அந்த ஓதுமென் உள்ளத்து இயைந்து இருக்கக்கூடிய சக்தியினுடைய நெறி அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த எடுத்தோம்னா நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். சாதியும் பேதமும் தத்துவமாய் நிற்பள். அப்ப இந்த இடத்துல ஜாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு வகை வைக்கிறாங்க அடுத்தாப்புல. என்ன வைக்கிறாரு? அவளை பற்றி கொள்வது ஒரு நெறி, அவள் அல்லாது இருப்பது மற்றொரு நெறி. அதாவது நம்ம நம்மளுடைய சமயத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே என்ன அப்படின்னா, எல்லாவற்றிற்கும் வழி தருவது. நம்ம சமயம்னு சொல்றோம். சத்தியம் மாத்திரம் சொல்ல, சாக்தம் மாத்திரம் சொல்ற, கணபத்தியம் மாத்திரம் சொல்ற, சைவம் மாத்திரம் சொல்லல. சைவத்துக்குள்ள 100 சைவம் இருக்கு. பாசுபதா சைவம், அந்த சைவம், இந்த சைவம்னு 100 சைவம் இருக்கு. அந்த மாதிரி அத்தனை வேதங்களும், அப்போ சிவநெறியும் இருக்கு, சைவ நெறியும் இருக்கு, வைஷ்ணவமும் இருக்கு, கணாபத்தியம் இருக்கு, அருகன் இருக்கு, சௌரம் இருக்கு, எல்லாமும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல பேதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, அனைத்து வழிகளும். அப்ப சாதி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, அது அந்த பகுப்புகள், அவ்வளவுதான். அந்த பகுப்புகளுக்கு இருக்கக்கூடிய பேதங்கள், வித்தியாசங்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? சாதியும் வேதமும் தத்துவமாய் நிற்பள், ஆதி என்று ஓடினள் ஆவின் கிழத்தியே அப்படின்னா, எத்தனைதான் இருக்கட்டுமே, இருள் 2 பாடல் முன்னாடி பார்த்தோம். எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னா, நம்ம புதுசா சொல்றது இல்ல, திருமூலர் நமக்கு சொல்றதுதான். 2 பாடல் முன்னாடி சொன்னாரு, இருளும் வெளியுமாய் நிற்கக்கூடியவர்கள் சக்தியும் சிவமும் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இல்லையா? அப்ப அதே மாதிரி இந்த இடத்துல அவளுடைய நெறியாக நிற்கக்கூடிய அந்த நாதம். ஏன்னா நம்ம என்னைக்குமே நாதத்தை யாருக்குதான் நம்ம அர்ப்பணிப்போம் அப்படின்னாக்க, சைவமாக இருந்தால் கூட நாதத்தை தேவியினுடைய ரூபமாக தான் நம்ம வழிபடுவது வழக்கம். அப்போ அந்த இடத்துல சக்தி நெறி. அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய வேதம் என்பதை சக்தி நெறி என்று கொள்ளலாம். அவள்தான் என்று அறிகிறார். அப்போ அந்த சக்தி நெறியை பின்பற்றும் பொழுது அவளை பின்பற்றுபவர்களும் சரி, இல்ல அவளோடு அந்த நெறியோடு மாறுபட்டு வேதமோடு மற்ற நெறிகளை பின்பற்றுபவர்களும் சரி, அனைத்திற்கும் தத்துவமாய் நிற்கக்கூடியவள் யாரு அப்படின்னா, அவதான் ஆவின் கிழத்தியே. கிழத்தியேனா உரிமை உள்ளவள். கிழத்தி அப்படின்னா நிலக்கிழார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நிலக்கிழத்தி அப்படின்னா உரிமை உள்ளவன். அப்ப இந்த ஆவின் கிழத்தினா என்ன பேரு? ஆனா யாரு? பசு கூட்டங்கள். யாரு பசு கூட்டம்? நம்மதான் பசு கூட்டம் இல்லைங்களா? அப்ப நம்ம இந்த அனைத்து ஆன்மாக்களும் பசுக்கள் இல்லையா? அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆலமரத்துல இந்த பதி, பசு, பாசம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இந்த பசு யாரு அப்படின்னா நம்மதான். அப்ப அனைத்து உயிர்களுக்கும் உரிமையானவள் யாரு அப்படின்னா அவள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பேதமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்போ யாரு வேணா இருக்கலாம். இன்றைக்கு நம்ம நீங்க நல்ல தேர்ந்த ஞான செல்றவங்க, பக்தி பாதையில செல்றவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, அதை எப்படி நீ சக்தியை மாத்திரம் சொல்லலாம்? இல்ல சக்தியிலிருந்து சிவம் தோன்றியது, இல்ல சிவத்துல இருந்து சக்தி தோன்றியது, இல்ல வைஷ்ணவம் தான் பெரியது, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அனைத்திற்கும் ஊடுபாகாக நிற்கக்கூடிய, ஊடுபாவாக நிற்கக்கூடியது யாரு அப்படின்னா அந்த தத்துவம். ஏன்னா எல்லாமே இறைவனை சென்று சேரக்கூடிய பாதை. அதில் அந்த தத்துவமாக நிற்கக்கூடியவள் யாரு அப்படின்னாக்க தேவியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த தேவி யாரு அப்படின்னா ஆன்மாக்களின் கிழத்தி, ஆவின் கிழத்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப எதற்காக ஆன்மாக்களின் கிழத்தின்னு சொல்றோம்? அப்ப நம்ம திருப்பி மேல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு போனோம். சிவகாமேஸ்வர தத்துவம் அப்படின்னு. சிவம் இருப்பாக இருக்கிறது. அது சொல்லிட்டு, நான் இந்த உலகை
படைக்க வேண்டும் அப்படின்னோன்னா அவருடைய எண்ணம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு சக்தியாக தோன்றியவள் தேவி. அப்ப அந்த பரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 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 பராவாக இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் நாம் இங்கு வழிபடக்கூடியவளாக அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவ நமக்குள்ளே நாதமாக இருந்து நம்மை இயக்குகிறாள். அவளே வேதத்தையும் உருவாக்கி அந்த வேதமாகவும் அவளாகவே இருக்கிறாள் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம சொல்லுவோம், நம்ம வீட்டுல ஒரு ஒரு சில நேரங்கள்ல ஒரு கான்வர்சேஷன் வரும், யார் இதை கொண்டு வந்து இங்க வச்சா அங்க வச்சா ஊன்னு கத்துவாங்க வீட்டுல. அப்ப நான் திடீர்னு அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த தலைவி மாதிரியோ தலைவன் மாதிரியோ யாராவது இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஏய் நான் தாண்டா வச்சேன், ஏன்டா அப்படி கத்துறீங்க, இந்த இடம் இங்க இருந்தா சௌகரியமா இருக்கும்னு நான் வச்சேன், இதுக்கு ஏன் கத்துறீங்க, இருக்கட்டும் அந்த இடம் அப்படின்னா, இந்த இடம் இந்த சாமான் இங்கேயே இருக்கட்டும், இல்ல இது இப்படியே இருக்கட்டும், இல்ல நான் தான் பண்ணினேன் அப்படின்னா அப்படியே சவுண்ட் அடங்கி போயிடும். ஏன்னா she is the owner of the house, he is the owner of the house. அப்போ அவங்க ஒரு முடிவு எடுத்தா நல்ல முடிவா தான் இருக்கும், இல்ல அது ஒரு நல்ல செயலா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு 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 பரஸ்பர மரியாதை புரிதல் இருக்கும் அந்த இடத்துல. அப்ப அந்த மாதிரி அவதான் அப்படின்னா நமக்குள்ள பெரிய பேதங்கள் இருக்காது. ஓகே, இது உன்னோட புரிதலா, எடுத்துக்கோ, நீயும் அங்கதான் வந்து சேரப்போறேன், நானும் அங்கதான் வந்து சேரப்போறேன், அதுவும் அவதான் இதுவும் இவர் தான், அதனால எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பெரிய சகிப்புத்தன்மை நமக்குள்ளே உருவாகும். ஏனென்றால் அனைத்திற்கும் உரிமையானவள், ஆவின் கிழத்தியாக இருக்கக்கூடியவள் அவள் தான் அப்படின்னு. ஆனா இது என்ன சொல்றாரு, இதுல இன்னொரு முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, ஆதி என்று ஓதினள் அப்படின்னா அவ நமக்கு சொல்லித்தரா. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இது என்னோட புரிதல்லாம் இல்ல, நான் எல்லாம் புரிஞ்சுக்கல. இத ஆதி என்று ஓதினாள், அவள் தான் ஓதுகிறாள். இது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம், பதி பசு பாசம் எல்லாமே அனாதி அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுல ஆதியாக அவளே எனக்கு சொன்னாள் அப்படின்னு நம்ம சொல்றாரு. அப்ப அவ எதன் மூலமாக சொல்லுகிறாள், பைந்தொடியின் மூலமாக, அவளுடைய அந்த வளையல் ஒலிக்கக்கூடிய அந்த ஒலியின் மூலமாக நாதமாக இருந்து நமக்கு உணர்த்துகிறாள் அப்படின்னு இந்த ஒரு சக்தியினுடைய ஒரு மிகப்பெரிய நாதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த நாதத்தினால் விளையக்கூடிய மன அமைதியை, மன ஒருமைப்பாட்டை, வேதங்களுக்குள் ஒற்றுமையை காணக்கூடிய மனதை நம்ம கொண்டு தர்றாரு. இன்னொரு அஷூரன்ஸும் தர்றாரு. எல்லாருக்கும் யாரு உரிமையாளர்னா அவதான், அதனால நீ ரொம்பலாம் ஆளாத அப்படின்னு ஒரு சொட்டும் உள்ள வைக்கிறாரு. என்னமோ நீதான் உன் வாழ்க்கையை நானே கட்டமைத்தேன் அப்படிமாங்கல்ல, அதெல்லாம் இல்ல, நீதான், அவதான் முடிவு பண்றா, அவதான் கொண்டு வரா. மேபி யூ வில் லிசன் டு யுவர் இன்னர் வாய்ஸ். அந்த இன்னர் வாய்ஸ் எதுவா இருக்கணும் அப்படின்னாக்க அவளுடைய நாதமாக இருந்தால் அவள் நமக்கு நின்று ஓதி உணர்த்துவாள் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப அற்புதமான பாடல். இதோட அடுத்த பாடல் இன்னும் அற்புதமா இருக்கும். இதனுடைய இன்னொரு அடுத்த லெவலுக்கு நம்மள கூட்டிட்டு போவாரு திருமூலர். அத்தகைய ஒரு மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர். நன்றி, வணக்கங்கம்மா. நீண்டதொரு நெடிய விளக்கம், பல பரிமாணங்கள். வாருங்கள் அர்த்தனாரி ஐயா, உங்கள் சொல்பொருள். சரி, வேற யாராவது ஏதாவது சொல்றாங்களா, கேட்குறாங்களா? கேட்டுக்கலாம். கீழ்த்தளத்தில் இருப்பவர்கள் யாரேனும் கருத்து பரிமாற்றங்கள் நம்ம மேலே வரலாம். சரி, இப்போ இதுல ஓதுதல் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அதனால்தான் இது என்ன ஓதிய வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், கிருத்திகா சொல்ற மாதிரி ஓதிய வெண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், இந்த ஓதிய வெண்ணம் அப்படிங்கிறது ஓதிய கூட்டல் எண்ணம் அப்படிங்கிறது நடுவில் அந்த வா வா வி வி ஊ வே வருதுல, அந்த வே அந்த வக உடம்படுமை சேர்ந்து ஓதிய கூட்டல் எண்ணம் ஓதிய வெண்ணம் அப்படின்னு வரும். இந்த கலை உயர்கலை, பொதுவாகவே கலை அப்படின்னாலே என்ன அப்படின்னா வளர்வது அப்படின்னு அர்த்தம். வளர்ந்தால் அது கலை. அப்படி இந்த 64 கலைகள் பெரியது. இந்த 64 கலைகளுக்கும் மேல ஒரு கலை உண்டு, உயர்கலை அப்படிங்கிறது. அது என்ன அப்படின்னா யோகம் அப்படிங்கிறது.
இந்த யோக கலைக்கும் மேல ஒரு கலை ஒண்ணு உண்டுங்க. அது வந்து சாகா கலை அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்வார். சாகா கலையிலேயே முதல்ல சாகா கல்வி, அதுக்கப்புறம் அது வந்து எஜுகேஷன், அப்புறம் சாகா கலை அது வந்து ப்ராக்டிஸு, அப்புறம் சாகா வரம் அது வந்து ரீச். அதுதான் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல உயர்கலை அப்படின்னு சொல்றது யோக கலையை குறிக்கும். எது யோகம் அப்படின்னா நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லா நாளுமே ஓத வேண்டும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, கம்பராமாயணத்துல ஒரு வரி இருக்கும், ஓதுவது வேதம், இடை பேணுவது காமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன ஓதுறோமோ அதன்படியே நம்ம நடக்கணும். அதான் ஓதுவது வேதம். நம்ம எந்த நூலை படிச்சாலும், ஆனால் ஓதுவது அப்படிங்கிற சொல் வந்து வேதத்திற்கு மட்டுமே உரியது. அப்படிங்கிறதுனால்தான் யாராவது ஒன்று சொன்னா கூட அவன் சொல்லிட்டா அதுதான் உனக்கு வேதம் அப்படின்னுவாங்க. அதனால சொல்லப்படுவது அப்படிங்கிறதுக்கும் மேல உயர்ந்த ஒரு சொல் வந்து ஓதுவது அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கும். எங்கேயுமே இப்ப குரான் கூட வந்து 5 களிமா இருக்கும். அதுல வந்து ஓதுவோம் வாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஓதுதல் அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு வார்த்தை. அது ரொம்ப அருமையான ஒரு சொல். அதாவது எந்த ஒரு நூலை விடாமல் தினம்தோறும் அந்த குறித்த நேரத்தில் நாம் வந்து தொடர்ந்து வாசிக்கிறோமோ அதற்கு பெயர் ஓதுதல் அப்படின்னு பேருங்க. இப்ப தினத்தந்தி ஓதுதல் கிடையாது, தினமணி ஓதுதல் கிடையாது. ஆனா திருவாசகம் எடுத்துக்கிட்டோம்னா ஓதுதல், திருமந்திரம் ஓதுதல் அப்படிங்கிறது குறிக்கும். இந்த ஓதுதல் அப்படிங்கிறது மிக உயர்ந்த ஒரு விஷயம். இந்த ஓதுதல் அப்படிங்கிறது எங்க போய் சேரும் அப்படின்னா, அது உயிருக்கு துணையாக இருக்கக்கூடியதா இருக்கும். இதை முதல்ல செய்தது வந்து அம்மை. ஏன்னா அம்மா என்ன செய்யறாங்களோ அதை தானே உயிர்களும் செய்யும். அதனாலதான் என்ன சொன்னாங்க, தாயை போல பிள்ளை அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கும். இதுல வேதமே யாம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதமே ஆகும் அப்படின்னு அர்த்தம். இந்த வேதமே ஆம் அப்படிங்கிறதுக்கும் நடுவுல அந்த யகர உடம்படுமை சேர்ந்து வேதமே யாம் அப்படின்னு. அந்த வேதமே அதுல கடைசியில் இருக்கிறது ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து. அதே நேரத்துல ஆம் அதுல அப்படிங்கிற இருக்கக்கூடிய உயிரெழுத்து. இந்த 2 உயிரெழுத்தும் சேரும் போது பார்த்தோம்னா நடுவுல யா அல்லது வா, இந்த 2ம் வரும். அதனால வேதமே ஆகும் அப்படிங்கிறது தான் இவங்க வேதமே யாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேதத்துக்கும் மேல ஜாதி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பிரிவு அப்படின்னு தாங்க அர்த்தம். ஆனா நம்ம இன்னைக்கு பிளவு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம போய் நிக்கிறோம் இப்ப. ஆனா ஜாதி அப்படின்னா பிரிவு அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் ஔவையார் வந்து 2 ஒழிய வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 தான், 2 பிரிவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரிவுக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியது தத்துவங்கள். தத்துவத்தின் அடிப்படையில தான் எல்லாமே பிரிஞ்சு இருக்கும். ஆனா கடைசியா பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அதனால வந்து எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் பெரியதாக இருக்கக்கூடிய வேதத்தை முதலில் நமக்கு நாம் கற்றுக்கொள்கிற வகையில் ஓதியது யாரு அப்படின்னா அம்மா தான். இந்த அம்மா யாரு அப்படின்னா உயிர்களின் தலைவி, கிழத்தி அப்படின்னு சொன்னா தலைவி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கப்புறம் வேதமே ஆம் அப்படின்னா வேதம் அப்படின்னு தான் சொன்னாங்க. வேதமே ஆம் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, வியாசருக்கு முன்னாடி வேதம் 1 தான், வியாசருக்கு அப்புறம் தான் வேதம் 4 அவர் வந்து பகுத்து கொடுக்குறாரு. வியாசர் அப்படின்னாலே பகுப்பவர் அப்படின்னு அர்த்தம்.
அதனால் அப்படிதான் வந்து பாகவத புராணத்தில் விளக்கம் சொல்கிறவங்கலாம் சொல்கிறாங்க. அதனால தான் வியாசருக்கே வந்து வேத வியாசர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வியாசருக்கு முன்னாடி இருந்தது ஒரே ஒரு வேதம் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது இவர் வேதமே ஆம் அப்படின்னு, வேதமே ஆகும் அப்படிங்கிறது தான் வேதமே யாம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். இதெல்லாம் வந்து இலக்கணத்தில் அது மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது. அதனால் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு சொல்லும்போது கிழத்தி அப்படிங்கிறது இது கடைசியா என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஓதினது வந்து உயிர்களின் தலைவியாகிய அம்மை. இந்த கிழத்திங்கிறது இந்த இடத்துல அருள் சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே நேரத்தில் அந்த கிழத்தி அப்படிங்கிறதுக்கான அதாவது எல்லா உரிமையும் உடைய ஒரு பெண்ணை கிழத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா உரிமையும் உடைய ஒரு ஆணை வந்து கிழவன். கிழவன் அப்படின்னா உரிமை உடையவன்னு ஒரு பொருள் இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து கிழவன் அப்படின்னா நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிற பொருள் வேற. அந்த கிழவன் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம். குறிப்பா அந்த அகத்துறை இலக்கணம் இருக்குல்ல, அதுல பார்த்தோம்னா தலைவியை வந்து கிழத்தின்னு சொல்லுவாங்க, தலைவனை வந்து கிழவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கிழவோன் கிழவோள் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் இருக்கு. அதுதான் இந்த இடத்துல வந்து கிழத்தி அப்படின்னு. கிழத்தி அப்படின்னா தலைவி. அப்ப எதற்கு தலைவி அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் ஓரறிவு தாவரத்துல இருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம திருவாசகத்துல இருக்கக்கூடிய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் அவரு புல்லுல தொடங்கி தேவர்ல கொண்டு வந்து முடிப்பாரு. அதுல ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இருக்கும். அசுரருக்கு மட்டும் ஒரு அடைமொழி கொடுத்துருப்பாருங்க. வல் அசுரராகி. இந்த புல்லுல இருந்து எதுக்குமே அடைமொழி கிடையாது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாருல. அப்படி எல்லா பிறப்பையும் எடுக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான். இதுல நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த உடம்புல இருந்தாலும் சரி, இந்த உயிர் எங்கே இருந்து வந்தது அப்படின்னா அந்த தலைவி கிட்ட இருந்து தான் வந்தது. மறுபடியும் இது எங்க போய் சேரும் அப்படின்னா அவங்க கிட்ட தான் போய் சேரும். அதனால அதே மாதிரி தான். அதனால தான் இதை வந்து கிழத்தி அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல புரிஞ்சுக்கும் போது ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா, நம்ம தினந்தோறும் வேதத்தை அல்லது வேதம் சார்ந்த நூல்களை ஓதுவதால் இந்த உயிர் வந்து தூய்மை அடையும். அதனால நமக்கு தீய பண்புகள் இல்லாம இருக்கணும். அப்படி இருந்தா உயிர் தூய்மையா இருக்கும். இந்த உடலில் இருந்து உயிர் வெளியே போகும்போது அம்மா வந்து இந்த உயிரை எடுத்துக்குவாங்க. அப்படி தூய்மை இல்லாம இருந்தா இந்த உயிரை யாரு எவன் எடுப்பானா, எவன் வந்து எடுப்பான். அதனால இந்த உயிரை நாம் தூய்மையாக வைத்து கொள்வதற்கு தான் திருமந்திரம் தொடங்கி எல்லா நூல்களும். அந்த அன்னைக்கு ஒரு தடவை சொன்னாங்க பாருங்க, உயர் நன்னூல் அப்படின்னு ஒரு பாட்டுல வந்தது பாருங்க. அந்த நன்னூல் சொல்றது எல்லாமே இந்த உயிரை தூய்மையாக வைத்து கொள்வதற்கு. அதுக்கு தான் நவராத்திரியும் வந்திருக்கு. 4 நவராத்திரியில இப்ப இருக்கிற நவராத்திரி சாரதா நவராத்திரி. இந்த சாரதா நவராத்திரியிலையும் நம்ம வந்து அம்மை தொடர்பான ஞானத்தை பெற்று இந்த உயிரை தூய்மையாக வைத்து கொள்வதற்கு இந்த மந்திரம் துணை செய்யும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதியோட 45வது பாடல். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது
தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. நல்லதொரு விளக்கம். இன்னைக்கு பொருள் பற்றி 4 வரிகளுக்கும் நயம்பட அழகாக உரைத்துள்ளீர்கள் ஐயா. அருமையான பாடல்கள். தளம் சிறப்பாக அமைந்ததற்கு திருமூலருக்கு நன்றி சொல்லுங்கள். நேரம் கருதி தளத்தை நிறைவு செய்யலாம் நினைக்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலை நிறைவு இருக்கின்றது. 5, 4, 3, 2, 1.